வணக்கம். நம்முடைய சேனலில் என்னை கவர்ந்த திரை இசை பாடல்கள் என்று இலக்கிய தரம் வாய்ந்த பாடல்கள், அதில் என்னை கவர்ந்த சிறந்த பாடல்களை எல்லாம் வழங்கி வருகிறோம். இது எதற்காக என்றால், நம்மளுடைய பழந்தமிழ் இலக்கியங்களில் பயின்று வந்துள்ள அந்த கவிதை திறன் திரைப்பட பாடல்களிலும் எப்படி எடுத்து கையாளப்பட்டுள்ளது என்பதை அன்பர்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான். நம்மளுடைய திரைப்பட பாடலாசிரியர்கள் அற்புதமானவர்கள். அவர்கள் கரும்பினை பிழிந்து சாறு எடுத்து கொடுத்தால் எப்படி இருக்குமோ அதை போல அந்த இலக்கியத்திலிருந்து அந்த பகுதியை மட்டும் எடுத்து உங்களுக்கு இனிமையாக கொடுத்திருக்கிறார்கள். நீங்களாகவே அந்த இலக்கியத்தை படிப்பது கரும்பை தின்பது போலாகும். இந்த திரைப்பட பாடல்கள் கரும்பை பிழிந்து உங்களுக்கு சாறை கொடுப்பது போலாகும். அதில் இன்று ஒரு அற்புதமான பாடல், அது திருமந்திரத்தினுடைய ஒரு பாடலையும் திருக்குறளினுடைய ஒரு பாடலையும் அடி ஒற்றி எழுதப்பட்டுள்ளது என்றால் மிகையாகாது. திருமந்திரத்தில் ஒரு பாடல், தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்க தானிருந்தானே. ஆன்மீக விளக்கம் என்னவென்றால், தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, நீ இந்த மானிட உலகில் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை உணர வேண்டும். எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாய்? உன்னுடைய பிறவி பயனை கழித்து பற்றிலிருந்து விடுபட்டு பாசத்திலிருந்து விடுபட்டு இறைவனை சேருவதற்கு. அதை அறிய வேண்டும். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். அதை உணராமல் இந்த உடம்புதான் மெய்யென்று நம்பி இந்த உடம்பினால் விளையக்கூடிய இன்பங்களையே தேடி விளைந்தால் ஒரு பயனும் இல்லை. அதான் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே அழிகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்க தானிருந்தானே. உன்னையே நீ இந்த படைப்பினுடைய ரகசியத்தை உணரக்கூடிய ஞானம் பெற்றவனாக மாறிவிட்டால், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்க தானிருந்தானே, நீ ஞானம் பெற்றவனாகி ஞான குருவாகி உலகத்தில் உள்ளோர் எல்லாம் புகழும்படியாக விளங்கி விடுவாய் என்பதுதான் இந்த திருமந்திர பாடலினுடைய விளக்கம். நேரடியாக பார்ப்பவர்களுக்கும் ஒரு விளக்கம் தோன்றும். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, நம்மளுடைய நிறையையும் குறையையும் நாம் அறிந்து கொண்டு குறைகளை எல்லாம் விலக்கி நமக்கு எது நிறைவோ அதை மட்டும்தான் செய்ய வேண்டும். பந்து வீச வருபவர்கள் பந்து மட்டுமே வீச வேண்டும், பேட்டிங் செய்பவர்கள் பேட்டிங் மட்டுமே செய்ய வேண்டும், மாற்றி செய்தால் பலனில்லை. அதான் நம்மளுடைய திறமை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது நேரடியான விளக்கம். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்க தானிருந்தானே. நம்மளுடைய திறமையை அறிந்து நமக்கு எந்த தொழில் வாய்க்கும் என்பதை தெரிந்து கொண்டு அதை செய்தால் புகழடையலாம் என்பது நேரடியான விளக்கம். இந்த விளக்கத்தையும் இந்த திருமந்திர பாடலை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கற்று தேர்ந்து உணர்ந்திருக்கிறார். அப்போ இதை அப்படியே உள்வாங்கி கொண்டார். இதை ஒரு பாடலில் பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். அதே மாதிரி ஒரு திருக்குறளும் அவரை கவர்ந்து இழுத்திருக்கிறது. மயிர் நீப்பின் வாளா கவரிமான் அன்னர் உயிர் நீப்பர் மானம் வரின், மயிர் நீப்பின் வாளா கவரிமான் அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின். கவரிமான் இருக்கிறதே, தன்னுடைய உடம்பில் இருந்து ஒரு ரோமம் கீழே விழுந்தாலும் அதை அவமானமாக கருதி உயிரை விட்டுவிடும். அதே போலதான் ஞானம் உள்ளவர்கள் நல்லவர்கள் தங்களுடைய மானம் பறிபோன பின் உயிர் வாழ மாட்டார்கள் என்பது இந்த குறளினுடைய கருத்து. இதையும் அவரை இருத்திருக்கிறது. இந்த இரண்டையும் ஒரு பாடலில் வைத்திருக்கிறார். வைத்து தன்னுடைய ஆசையாக தற்குறிப்பேற்ற அணியாகவும் ஒரு கருத்தை அதில் முன்வைத்திருக்கிறார். அந்த பாடலை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பாடல் வேட்டைக்காரன் என்ற படத்தில் டி.எம். சௌந்தரராஜன் பாடி கே.வி. மகாதேவன் அவர்கள் இசையமைத்து பொன்மனச்செம்மல் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களும் நடிகர் திலகம் சாவித்திரி அவர்களும் நடித்தது இந்த பாடல்.
இப்போ இந்த நம்ம சொன்ன இந்த திருமந்திரத்தினுடைய பாடலினுடைய அந்த சாயலும் திருக்குறளுடைய சாயலும் அதில் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி இலக்கிய தரம் வாய்ந்த பாடலை தான் நான் உங்களுக்கு வழங்குறேன். என்னை கவர்ந்த திரையிசை பாடல்கள் இதில் என்னை கவர்ந்தது உண்மைதான். நான் என் பிள்ளைகளை எல்லாம் இந்த பாடலை பாடி தூங்க வைப்பது உண்டு. அந்த பாடல், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகர் இல்லையா? பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகர் இல்லையா? பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். லலலா லலலா லலலா. பாட்டு அற்புதம், வரிகள் அற்புதம், குரல் அற்புதம், அந்த வீறு நடை ஓட்டு நடிக்கக்கூடிய பொன்மனச்செம்மலினுடைய நடிப்பு அற்புதம். இந்த பேச்சு முடிந்தவுடனே நீங்கள் கேட்டு பாருங்கள், இந்த பாடலை உங்களுக்கு விளங்கும். சரி, இந்த பாடலை இப்போ எப்படி திறனாய்வு செய்ய போகிறோம்? தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்க தானிருந்தானே. இந்த வரிகளை தான் அவர் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்னு மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அடுத்து பாருங்க, மயிர் நீப்பின் வாளா கவரிமான் அன்னர் உயிர் நீப்பர் மானம் வரிங்கிற குரலை எடுத்துக்கொண்டு போய் மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து பொருத்தி கொடுக்குறார். தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா அப்படின்னு சொல்லி அந்த அந்த குரலையும் பயன்படுத்தி தன்னுடைய கருத்தையும் உட்புகுத்தி சொல்றார். அடுத்து பாருங்க, இந்த பாடலினுடைய கதாநாயகன் வேட்டைக்காரன். அவனுக்கு தான் இந்த பாடல் எழுதுறாரு. அவன் அந்த கதாநாயகிக்கு அறிவுரை சொல்வது போலவும் சமுதாயத்துக்கு அறிவுரை சொல்வது போலவும் இந்த பாடல் அமைக்கப்பட்டுள்ளது. வேட்டைக்காரன்கிறது கவிஞருக்கு தெரியாம இருக்குமா? தெரியும். அப்படி இருந்தாலும் ஏன் எழுதுறாரு அடுத்த சரணத்தை?
மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னமணிவன் என்று போற்றி புகழ வேண்டும் ஏன் எழுதுறாரு? அவனுடைய தொழிலோ வேட்டைக்காரன் தொழில். அவனை போய் நீ மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவனிவன் என்று போற்றி புகழ வேண்டும்னு எழுதலாமா? ஏனென்றால் அந்த சமயத்தில் கவிஞர் உணர்ச்சி வசப்பட்டு கதை நாயகனுக்கு எழுதுவதற்கு பதிலாக அந்த கதாபாத்திரத்தில் நடித்த பொன்மனச்செம்மல் எம்ஜி ராமச்சந்திரன் மேல் கொண்ட அன்பின் காரணமாக பொன்மனச்செம்மல் ராமச்சந்திரனுக்கே அந்த பாட்டை எழுதிட்டார், அந்த வரியை. அவர் அதே மாதிரி மாபெரும் சபைகளில் நடந்து மாலைகளை எல்லாம் பெற்று 10 ஆண்டு காலம் 1977 87 வரை ஒரு மாற்று குறையாத மன்னவன் என்று மலம் வந்தார். கவிஞரனுடைய வாக்கு பலித்தது. அந்த வகையில் இந்த பாட்டு முக்கியமானது. கதை நாயகனுக்கு எழுதுவதற்கு பதிலாக தன்னுடைய கருத்தை அந்த கதையில் நடித்த பொன்மனச்செம்மலுக்கு எழுதிவிட்டார். தற்குறிப்பேற்றமாக செய்துவிட்டார். தன்னுடைய குறிப்பாக தற்குறிப்பேற்ற அணி என்று இதை எடுத்துக்கொண்டால் கூட சரிதான். அடுத்து பாருங்க, பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகர் இல்லையா? ஒண்ணுமே இல்லை. தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும்னு சொன்ன மாதிரி நம்ம நெஞ்சுக்கு வஞ்சகம் செய்யாம வாழ்ந்தா அவங்க தான் சாமி. அதான் பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகர் இல்லையா? பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா? அவர் ஒரு வள்ளல் பொன்மனச்செம்மல் அந்த கதை நாயகனுக்கு வேட்டைக்காரனுக்கு எழுதுவதற்கு பதிலாக அந்த எம்ஜி ராமச்சந்திரனுக்கே எழுதிவிட்டார் இந்த வரிகளை எல்லாம். அந்த வரிகள் எல்லாம் பலித்து போய்விட்டன. இந்த வகையில் இந்த பாடல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த பாடல் கவியரசு கண்ணதாசன் எழுதியிருந்தாலும், டிஎம் சௌந்தரராஜன் பாடியிருந்தாலும், கேவி மகாதேவன் இசையமைத்திருந்தாலும் எம்ஜிஆர் பாடல் என்றே எல்லோராலும் வழங்கப்படுவதற்கு இதுதான் காரணம். கதைக்கு எழுதுவதற்கு பதிலாக கதையில் நடித்த பொன்மனச்செம்மலுக்கு எழுதப்பட்ட அற்புதமான பாடல் இந்த பாடல். இந்த பேச்சு உரை முடிந்தவுடனே கேட்டு பாருங்க, உங்க எல்லோரையுமே பிடித்திருக்கும். வருங்கால சந்ததியினருக்கு அறிவுரை கூற வேண்டிய அற்புதமான பாடல். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மற்றும் ஒரு என்னை கவர்ந்த பாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.